ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. நிஃப்டி 50 43 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. 24,707 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. சென்செக்ஸ் 163 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 81,287 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 55,790 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 40 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, ஏயூ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாமே 2% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாமே ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாமே ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் இருக்குது. நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர். ஆக்சுவலி இந்த ரிலையன்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஃப்ரீ கம்பெனி வந்து இப்போ புதுசாக நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ அந்த பேசிஸில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் 52 ஹை டச் பண்ணியிருக்கு. 62.80 காசு போச்சு. இப்போ 62 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் ஒரு 6% மேலே பாசிட்டிவில் தான் இருக்கிறாங்க. ரீசெண்டாட்டு எஸ்ஜேவிஎன் கிட்ட இருந்து நினைக்கிறாமா, எஸ்ஜேவிஎன்ட்டு வந்து ஒரு 350 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் வின் பண்ணாங்க. இந்த ஸ்டாக் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52% வந்து ஒரு மாதத்தில் ரேலியாக இருக்குது. 1 மந்த் ரிட்டர்னே இந்த ஸ்டாக் வந்து 50% மேலே போயிருக்கு. ஒரு வீக்கில் வந்து கிட்டத்தட்ட 17% மேலே போயிருக்கு. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் வந்து பேட்டரி ஸ்டோரேஜ் பிளான்ட்டும் போட இருக்கிறாங்க அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரிலையன்ஸ் பவர் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண ஓன் ஒப்பீனியன் இருக்கவங்க வாங்கிக்கோங்க. பட் எனக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஒரு தடங்கள் இருக்குது, விச் மீன்ஸ் ஒரு டவுட் இருக்குது. இதே லாங் டேர்மில் கண்டினியூ ஆகுமான்னு சொல்லி நான் ஒரு 2 to 3 குவார்ட்டர்ஸ் பார்த்துட்டு இதில் ஃபோக்கஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ஸோ இதான் ரிலையன்ஸ் பவரில் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. இது எக்ஸ்பெக்டட் தான் அன்றைக்கி தர்மடி வாங்கணும். ஆக்சுவலி 266 வரைக்கும் போச்சு. இப்போ 271 ட்ரேட் ஆகுது. ரீசன் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸு. ஏன்னா மறுபடியும் நெட் லாஸ், அசட் குவாலிட்டி வீக்கு, 38% ரெவன்யூ காலி. இந்த பேசிஸில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த பங்கையும் போட்டு வெளுத்து எடுத்துட்டாங்க ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி. பட் என்னோட ஒப்பீனியன், நான் வந்து ரிஸ்க் எடுக்கிறேன் இந்த பங்கில். ஐ எம் டேக்கிங் ரிஸ்க். அதாவது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லிக்விடிட்டியை வந்து நாங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கோம். இல்லை இப்போ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸில் கூட ஆக்சுவலி ரெவன்யூ, ப்ராஃபிட்டு, அசட் குவாலிட்டி எல்லாம் வீக்கராக இருந்தாலும் நாங்கள் லிக்விடிட்டியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஃபண்டும் ரைஸ் பண்ணுவாங்க ஒரு பீரியட் ஆஃப் டைமில். ஸோ ஒரு லாங் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இஷ்யூ இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த பங்குகளில். ஸோ ரிஸ்க் எடுக்கிறேன். ஐ எம் டேக்கிங் ரிஸ்க். பட் நீங்களும் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களோட ஓன் ஒப்பீனியன். இதான் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியில் என்னோட அப்டேட்டு. ஆஸ்ட்ராசெனகா ஃபார்மா இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றம், 12% மேலே ரேலியாக இருக்குது. 8,986 ட்ரேட் ஆகுது. 8,986 ட்ரேட் ஆகுது. எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் தான். ஆக்சுவலி அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் ஃப்ரைடே ஆர் சாட்டர்டே போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ரிசல்ட்ஸு. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ். ப்ராஃபிட் 47% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ரெவன்யூ 25% மேலே இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட் 6 மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இன்றைக்கி மட்டுமே 12% மேலே போயிருக்கு. இது ஆஸ்ட்ராசெனகாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஐஎன்எக்ஸ் விண்டோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 4% விழுந்திருக்கு. ஆக்சுவலி Q4 ரிசல்ட்ஸ் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. பட் இன்றைக்கி விழுந்திருக்குது. ஆனால் நிறைய அனலிஸ்ட் வந்து பைக்கால் தான் கொடுக்குறாங்க. ஒரு 22% வரைக்கும் இந்த ஸ்டாக் மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எக்ஸ் விண்டோ பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு இந்த JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல், செயில் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே இன்றைக்கி விழுந்திருக்கும். இது எக்ஸ்பெக்டட். அதாவது நம்மளோட வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 50% டேரிஃப் ஸ்டீல் இம்போர்ட்டுக்கு 50% வரைக்கும் டேரிஃபை இன்க்ரீஸ் பண்ணுன்னு சொல்லியிருந்தாரு. 25% இருக்கிறத 50% இன்க்ரீஸ் பண்ணுவேன். ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து அது நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த பேசிஸில் இன்றைக்கி ஸ்டீல் ஸ்டாக்ஸும் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் தான் இருக்குது. பட் இது வந்து கண்டினியூ ஆகுமான்னு தெரில. மேபி அவர் வந்து பேக் அடிக்கவும் சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸோட சேல்ஸ் அப்டேட் எல்லாமே வந்துருந்துச்சு. சில கம்பெனிஸோட அப்டேட்ஸ் எல்லாமே நான் நேற்று நைட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தேன். இது போக பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, ஹியூண்டாய் மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் காப் இந்த மாதிரி கம்பெனிஸோட டீட்டெயில்ஸ், ஈச்சர் மோட்டார்ஸ், மாருதி சுசுகி இதோட டீட்டெயில்ஸ் இன்றைக்கி தான் கிடச்சிருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பஜாஜ் ஆட்டோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்போர்ட் அதிகரிச்சிருக்கு. பட் டோட்டல் சேல்ஸ் வந்து 8% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பஜாஜ் ஆட்டோ சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு மார்க்கெட்டில். ஹியூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவோட சேல்ஸ் 3% விழுந்திருக்கு. 58,701 யூனிட்ஸாக இருக்குது. டொமஸ்டிக் சேல்ஸ் 43,861 யூனிட்ஸாக இருக்குது. எக்ஸ்போர்ட் சேல்ஸ் 14,840 யூனிட்ஸாக இருக்குது. மாருதி சுசுகியோட சேல்ஸ் அப்டேட் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 3.20% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டலி
1.80 லேக் யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. டொமஸ்டிக் சேல்ஸ் 1,38,690 யூனிட்ஸாக இருக்குது. பட் இது சேம் பீரியட் ப்ரீவியஸ் இயரை கம்பேர் பண்ணும்போது விழுந்திருக்கு. எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 31,219 யூனிட்ஸாக இருக்குது. இது இயர் ஆனர் பேசிஸில் எக்ஸ்போர்ட் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அசோக் லைலாண்டோட டோட்டல் சேல்ஸ் வந்து 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 15,484 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க அந்த மேலே. ஸோ ஆக்சுவலி நம்ம டாடா மோட்டார்ஸும் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் நேற்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இல்லை டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் நல்லா இல்லை, இவங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவோட சேல்ஸ் நல்லா இருந்துச்சு. இது போக பார்த்தீங்கன்னா எம்ஜி மோட்டார்ஸோடதும் நல்லா இருந்துச்சு சேல்ஸு, டொயோட்டாவும் நல்லா இருந்துச்சு. கியாவோட சேல்ஸ் இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பொசிஷன் இப்போ வந்து டொமஸ்டிக் மார்க்கெட்டில் பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் வந்து 4வது பொசிஷனுக்கு போயிட்டாங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸ் வந்து 3rd பொசிஷனை ரீக்ளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மாருதி சுசுகி தான் இருக்கிறாங்க, 2வது ஹியூண்டாய், 3வது வந்து ஃபஸ்ட்டு வந்து மாருதி சுசுகி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஹேந்திரா, 3வது ஹியூண்டாய், 4வது டாடா மோட்டார்ஸ். ஸோ டாடா மோட்டார்ஸோட இது சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11% கிட்ட விழுந்துருந்துச்சு. ஸோ அந்த பேசிஸில் 4வது பிளேஸுக்கு போயிட்டாங்க டாடா மோட்டார்ஸ். ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மில் வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து மார்க்கெட் லீடர்ஷிப் அவங்க வந்து ஈவியை தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஸோ முன்ன வராங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ் ட்ரெண்டில் டாடா மோட்டார்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ உங்களோட ஓன் ஒப்பீனியன், அதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை வாங்கிக்கோங்க. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 4,200 கோடி ரெவன்யூ, ஒரு 17 ஏக்கர் லேண்ட் பார்சல் டீல் புனேயில் அவங்க பண்ணுறது மூலமாட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டார் காப்போட சேல்ஸ் அப்டேட். ஆக்சுவலி இந்த மேலே வெறும் 2% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,07,701 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது மே லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 4,88,997 யூனிட்ஸ் விற்றுருக்காங்க. இதுவும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 18,704 யூனிட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து ஒரு ஃப்ளாட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ மோட்டார் காப்போட விடா இசட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஜூலை 1 மார்க்கெட்டுக்கு வர இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்டில் ஈவி இதில் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டாரும் பஜாஜும் தான் மார்க்கெட் லீடர்ஷிப்பை பிடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஓலா இருந்துச்சு, அவங்களெல்லாம் கீழே தள்ளி இவங்க 2 பேரும் மேலே வந்தாச்சு. ஸோ இனி ஹீரோ மோட்டார் காப் விரைவில் 3rd பொசிஷனுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஹீரோ மோட்டார் காப்போட சேல்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கியா இந்தியாவோட சேல்ஸ் அப்டேட். மேலே 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 22,315 யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்றுருக்குறாங்க. ஸோ ஒரு மேலே சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரேஞ்ச் ரோவர் எஸ்வி மசாரா எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரை கொண்டு வராங்க. ரேஞ்ச் ரோவர் எஸ்வி மசாரா எடிஷனில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்யூவியோட ப்ரைஸஸ் வந்து 4.99 crores அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஜாகுவார் லேண்ட் ரோவரில் தான் வரும். இந்தியன் பெயிண்டடில் வந்து நியூ டெல்லி ப்ளூ கலரில் கொண்டு வராங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸோரூம் ப்ரைஸ் வந்து 4.99 crores ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னம்மா வேலை 5 கோடி கிட்ட வருது எக்ஸோரூம் ப்ரைஸே. டேக்ஸ்லாம் வரும்போது எங்கேயோ போயிரும்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்யூவி செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜேஎல்ஆர் வந்து இந்த காரை கொண்டு வராங்க. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட் பார்க்குறேன். ஜஸ்ட் 12 யூனிட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மேபி ஒரு நல்ல வரவேற்பு இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாட்டி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 89,429 யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. ஸோ ஆக்சுவலி சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 75,820 யூனிட்ஸ், 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்போர்ட் 82% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 13,609 யூனிட்ஸ் விற்றுருக்குறாங்க. ஸோ ஓவர்லாட் இது வந்து பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட சேல்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ கடைசியில் என் தலைமை டாடா மோட்டார்ஸ் தான் பார்த்தீங்கன்னா சொதப்பி இருக்கிறாங்க. வேறு மற்றபடி எல்லா கம்பெனிஸுமே ஓரளவு ஹீரோ மோட்டார் கப் கூட ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இதாக இருக்கும். மற்றபடி ஓலா வந்து சொதப்பி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏத்தரோட சேல்ஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகிருக்கலாம், பட் லாஸ் மேக்கிங் கம்பெனி. டாடா மோட்டார்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல இது சேல்ஸ் வந்து விழுந்திருக்குது. கண்டினியூஸாக அவங்களோட சேல்ஸும் விழுது, ப்ராஃபிட்டும் விழுது. மேபி ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிரமால் ஃபார்மாவோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி மேலே போச்சு. அவங்களோட கனடா யூனிட்டில் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டியில் யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணதில் 0 அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க, நோ ஆக்ஷன் இண்டிகேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த எம்ஃபோசிஸ் ஐடி கம்பெனி, அதோட ஸ்டாக் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு 5% விழுந்துச்சு. கடைசியில் 3% நெகட்டிவில் தான் இருந்துச்சு. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒன் ஆஃப் த கிளைண்ட்டை வந்து இழந்திருக்காங்க, ஃபெடெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கிளைண்ட்டு. ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு கூட தான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ஐடி இதை வந்து ஆசெஞ்சருக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக மாறினதுனால இந்த ஸ்டாக் இன்னைக்கு விழுந்திருக்குது. ஸோ ஓவர்லாட் இது வந்து எம்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அவங்களோட கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசெஞ்சரை நாடி போனதுனால இவங்களுக்கு அது நெகட்டிவாக மாறி இருக்குது. அலம்பிக் ஃபார்மசூட்டிகல்ஸ் ஆக்சுவலி பனி லீவ் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டியில் வந்து யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க 26/31 மேல.
4 அப்சர்வேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இது அலம்பிக் ஃபார்மசிட்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜைடஸ் லைஃப் சயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ட்ரக்குக்கு ரிஃபாக்சிமிம் டேப்லெட்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இரிட்டேட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறக்கூடியது அகமதாபாத்தில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யூஎஸ்எஃப்டிஏ வந்து டென்டேட்டிவ் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஜைடஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டரேட்டி லெபார்ட்டரிஸ் ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னான்னு தெரில, அது வந்து நான் நேற்றே அப்டேட் பண்ணிட்டேன். அவங்களோட அந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் வந்து பேன் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்தியாவில் சேல்ஸ் பண்ணுறதுக்கு பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்க வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு எதுவுமே சொல்லலை. 1239 ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. பட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ரெட்டிஸில். ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க ரெட்டிஸில். ஆக்சுவலி என்னென்னா அந்த சேல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் பண்ணாதீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள், அட் த சேம் டைம் மேனுஃபேக்சர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2 கம்பெனிஸுக்கு. ஒன்று ரெட்டிஸு, இன்னொன்று வந்து ஒன் சோர்ஸ் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் தான் ரெட்டிஸுக்கு ஒன் ஆஃப் த சப்ளையராக இருக்கிறாங்க. இந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்கான பேட்டன் கேஸை போட்டது நோவா நார்டிஸ்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஷ்யூ போயிட்டுருக்குது. இது போக ரெட்டிஸில் இன்னொரு பிரச்சனை வந்துருந்துன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து 2396 கோடி ஒர்த் ஆஃப் டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸும் ரெட்டிஸுக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஓரளவு ரெட்டிஸில் வந்து அப்டேட்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேர் எர்த் மேக்னெட் அப்படிங்கிற ஒரு மேக்னெட் வந்து இந்த டிவிஎஸ் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, இந்த மாதிரி இவி மோட்டார் காம்போனண்ட், அது ஒரு கிரிட்டிக்கல் இவி மோட்டார் காம்போனண்ட், இந்த மாதிரி ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் ப்ரொடக்ஷனுக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ சைனாவில் ஐ திங்க் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே வர்றதுக்கு ரொம்பவே அது கிராக்கி ஏற்பட்டுட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ சைனா இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து கம்மியாகுது. இவங்களுக்கு அது ப்ரொடக்ஷனில் ஹிட் ஆகும், ப்ரொடக்ஷன் குறையும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கார் கம்பெனிஸ், இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நாடி இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க, இது எக்ஸ்போர்ட்டை குறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஏன்னா மோஸ்ட்லி இந்த ரேர் எர்த் மேக்னெட் வந்து சைனாலேருந்து தான் இங்கே வருது. ஸோ ஒன்ஸ் அப்பான் அந்த எக்ஸ்போர்ட் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனாக தான் தாக்கும். அதை தான் இந்த கம்பெனிஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இர்கான் இன்டர்நேஷனல் வந்து இன்றைக்கி பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்துச்சு. 1068 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் வந்து ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேட்டு கிடச்சிருக்கு. இது இர்கான் இன்டர்நேஷனல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் 1660 கோடி ஒர்த் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. மகாராஷ்டிரா பவர் நெட்வொர்க் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா டாடா சன்ஸ் வந்து 30,000 கோடி அவங்களோட கம்பெனிஸில் இன்ஃபியூஸ் பண்ண இருக்கிறாங்க. ஒன்று டாடா டிஜிட்டல், ஏர் இந்தியா, டாடா எலக்ட்ரானிக்ஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபியூஸ் பண்ண இருக்கிறாங்க. அஸ் வெல் அஸ் டிஃபென்ஸ் அண்ட் பேட்டரி யூனிட்ஸ் போடுறதுக்கும் ஃபண்ட் இன்ஃபியூஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக 30,000 கோடியை டாட்டா வந்து பார்த்தீங்கன்னா களத்துக்குள்ளே இறக்கி விட போகிறாங்க. அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி அவங்களோட மெட்டர்னிட்டி கேர் ஆமாம் இருக்கிற அப்பல்லோ கிரெடில் அண்ட் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல் அதை வந்து பார்த்தீங்கன்னா விற்க இருக்கிறாங்க. ஸோ இது வந்து இன்ஃபேன்ட் கேர் ஹாஸ்பிட்டல்ஸோட செயின் ஆஃப் மெட்டர்னிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விற்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடியிலேருந்து 1200 கோடி அப்படின்னு சொல்லி வேல்யூஷன் சொல்கிறாங்க. இது அப்பல்லோ ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. சில ப்ரைவேட் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 363 பெட்ஸ் இருக்குது. 13 ஹாஸ்பிட்டல்ஸ் டெல்லி, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத், அமிர்தசர், குருகிராம், நொய்டா, காசியாபாத் இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இதில் நெட் லாஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. 17 லட்சம் நெட் லாஸு. ஸோ அதுக்கு வேண்டி இதை தள்ளி விடுறாங்கன்னு நினைக்கிறேன். இது அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. பிரைட்காம் குரூப்போட Q4 ரிசல்ட்ஸ் இந்த குவார்ட்டரில் 121 கோடி பண்ணியிருக்காங்க. 3 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனும் 987 கோடியாக இருக்குது. ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது பிரைட்காம் குரூப் கொடுத்த அப்டேட்டு. பட் ஷேர் ப்ரைஸ் மார்க்கெட்டில் தேடி பார்த்தா வரல. அது வந்து பார்த்தீங்கன்னா இது ட்ரேடிங்லேயே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க போல். மேசகான் டாக்ஷிப் பில்டர்ஸ் ஃபினான்ஷியல் 26க்கான ரெவன்யூ கைடன்ஸு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் வந்து ஒரு பெரிய ஆர்டரை டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாங்க. எஸ் பேங்கில் வந்து அப்டேட்டு. ஸோ எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சுமிட்டோமோ மிஸ்டூவி பேங்கிங் கார்பரேஷன் வந்து அக்யூசியேஷன் பண்ணுறாங்க. இப்போ ஆர்பிஐ கிட்ட எஸ் பேங்க் வந்து லைசன்ஸை எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து அவங்களோட ஹோலி ஒன் சப்சிடரி ஆக்குறதுக்கு. இது எஸ் பேங்கில் வந்து அப்டேட்ஸு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.